ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே லீவு வெள்ளிக்கிழமை. ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு வேலையாக எழுந்திரிச்சோடனே அந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, சரி இட்லி மாவு இல்லை அதுதானே ரொம்ப முக்கியம், சரி மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். அந்த உலக்கு இருக்குல்ல, அது 100 கிராம் இருக்கும். எங்கள் ஊரில் உலக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதில் 4 உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன், 1 உலக்கு உளுந்து போட்டுக்கிட்டேன், ஒரு அரை உலக்கு மட்டும் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துப்பேன். கடலைப்பருப்பு ஏன் போடுறோன்னா இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க, இதே ரேஷியோவில் தான் சேர்க்குறாங்க. இட்லி மட்டும் இல்லை, தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை நல்லா கோல்டன் கலரில், தோசை நம்ம சுடும்போதே ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் எடுத்துகிட்டு அரிசியை நல்லா ஒரு 4-5 டைம் கழுவிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், கிரைண்டர் இல்லை, மிக்சியில் தான் அரைப்போம். அதனால் அரைக்கும்போது கழுவிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடுமோ இல்லை சூடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் முன்னாடியே ஒரு 4-5 டைம் கழுவிட்டு அரிசி ஊற வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். காலையில் 5:30 மணிக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே ரொம்ப அதிகம், 50 டிகிரிக்கு மேலே அடிச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. யாருமே இல்லை காலையில், நான் மட்டும்தான் மாடியில் இருந்தேன். நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது தனியாக இருக்கனால. இது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டாக இங்கே நிறையா இருக்கும். அங்கே ஃபுல்லாக சிண்டெக்ஸு இந்த மாதிரி வச்சிட்ருப்பாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ மழை தெரியுதுன்னு. நாங்கள் இருக்க ஏரியாவில் அப்படியே சுற்றி மழை தான் இருக்கும். அந்த இடம் மட்டும்தான் தெரிஞ்சது, மற்ற இடம்லாம் தெரியலை, ஒரே தூசியாக இருந்த மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு பனி மாதிரி இருக்குது, ஆனால் அந்த காற்றடிக்கிறதுனால வர தூசி அதெல்லாம். சரி காலையில் அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு போயிட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி போயிட்டேன். காஃபி குடிச்சிட்டு மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக 2 ஜாரு ஃபுல்லாக இருந்தது, அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுட்டு அதை ஊற்றி அரைச்சிப்பேன். பக்கத்தில் ஜன்னல் இருக்கும், உங்களுக்கு தெரியும், செடியை பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 மணி இருக்கும் நான் மாவு அரைக்கும்போது. 10 மணிக்கெலாம் நல்லா மாவு புளிச்சிருச்சு. மாவு அரைச்சோடனே அதுலேயே உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இட்லி ஊற்றும்போது அப்படியே அந்த பொங்கி வந்திருக்கும்ல, அதோடு எடுத்து ஊற்றினா தானே நல்லாயிருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு. மாவு நல்லா புளிச்சிருந்தது. இட்லியும் பாருங்களேன், மிக்சியில் அரைச்ச மாதிரியே இல்லை, நல்லா சாஃப்டாக இருந்தது. தட்டு ஃபுல்லாக அப்படியே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஒரு 7 மணி வாக்கில் போயிருந்தோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருந்தது பார்த்துட்டு, வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு. இப்போலாம் அதிகமாக வெளியில் போகிறதில்ல, அதிகமாக ட்ராவல் பண்ணுறதில்ல. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் போகிறது. போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி போக வேண்டான்னு சொல்லிட்டு. இதான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இடையில ஏதாவது தீர்ந்துச்சுன்னா கீழே ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வாங்கிப்பேன். ஏதாவது தக்காளி வெங்காயம் ஏதாவது சீக்கிரம் தீர்ந்துருச்சு அந்த மாதிரினா. நல்லெண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க கடை உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன் பாருங்கள். சின்ன கடை தான், ஆனால் எல்லா பொருளும் இருக்கும். என்ன அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு சில பொருள் கிடைக்கும், கிடைக்காம இருக்கும், அங்கே எல்லாமே இருக்கும். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.